நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயங் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய திருவாக்கு இது. பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்யும் போது அடியார்களுக்காக சில முத்துகளை உதிர்க்குமா போலே உபதேசங்களை தந்து அருளுகிறார். பகவான் செய்யும் உபதேசம், ஆச்சாரியர்கள் நமக்கு செய்யும் உபதேசம், இவைகளை வழிகாட்டும் விளக்காக கொண்டால் நம் வாழ்க்கையே ஒளிமயமாக இருக்கும். இதில் சந்தேகமில்லை. அவர்கள் கூறும் கருத்துகள் எல்லாம் கடினமாக உள்ளனவா, புரிவதற்கு கஷ்டமாக உள்ளதா, அதை பற்றியும் பெரிதாக கவலை கொள்ள வேண்டாம். சான்றோர்கள் நம்மிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவர்கள், பிரேமமுடையவர்கள். நாம் நன்றாக வளர வேணும், நம் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்னும் ஆசை கொண்டவர்கள். அவர்கள் ஸ்வசமிருத்தியை பார்க்க மாட்டார்கள். அப்படியென்றால் தான் முன்னேற வேண்டும், தனக்கு மேலும் மேலும் ஞானம் வளர வேண்டும் என்பதை மட்டும் அவர்கள் பார்ப்பதில்லை. பரசமிருத்தி அப்படின்னால் அவர்களை தவிர மற்ற பேர். வேதவியாசர் உள்ளார், நாம் அவருக்கு வேறுபட்டவர் தானே, நாமெல்லாம் மற்ற மக்கள் தானே. சுகாச்சாரியருக்கு பரீட்சித்து மற்றவன் தானே, வியாசருக்கு அவருடைய சிஷ்யர்களே வேறதானே. அவர்களெல்லாம் உபதேசிக்கிறார்கள். அந்தந்த காலத்தில் இருந்த சிஷ்யர்களுக்கு மட்டுமில்லை, இன்று வரை இருக்கும் நமக்கும் உபதேசிக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மிடத்தில் மிகுந்த அன்பு இருக்கிறபடியால் அவர்கள் சொல்றது புரியுமோ புரியாதோ, கஷ்டமா இருக்குமோ என்கிற கவலையெல்லாம் நாம படவே வேண்டாம். அவர்கள் பால் பக்தி இருந்து படித்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப சொன்னதெல்லாம் புரியும். புரிந்ததோடு மட்டுமில்லை, நம்ம வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறதுக்கும் முடியும். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யஹா அவ்யயப் பிதா. இந்த நித்தியம் நம்ம சொல்றோமே, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போது இந்த ஸ்லோகம் வரும். பவித்ராணாம் பவித்ரம் யஹா, பவித்திரமான பொருள்கள் எத்தனையோ இருக்கே. இப்போ காலை எழுந்திருக்கிறோம், பெருமாள் சன்னதிக்கு விளக்கேற்றுவோம், விளக்கேற்றணும்னா நீராடுவோம், நீராடணும்னா பல் விளக்குவோம். இந்த ஒன்னொன்று நமக்கு தூய்மை ஏற்படுத்தும் காரியம் தானே. பல் விளக்கினா பல்லு தூய்மையாகும், குளிச்சோம்னா உடல் தூய்மையாகும். இது ரெண்டையும் சட்டுன்னு சாதிச்சுடலாம். ஆனால் அடுத்த தூய்மை மனம் தூய்மையாகணும், ஆத்மா தூய்மையாக வேண்டும். இப்போ காலையில் எழுந்திருந்து நம்ம எல்லாம் தூய்மைப்படுத்திக்கணும். உடலை சட்டுன்னு தூய்மைப்படுத்திடுறோம், பல்ல தேய்ச்சோம், குளிச்சோம், சரியா போச்சு. அதுக்கப்புறம் ஆத்மா தூய்மையாகணுமே, மனசு தூய்மையாகணுமே, அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா. உடல் தூய்மைக்கு மட்டும் நடவடிக்கை எடுத்து பிரயோஜனம் இல்லை. அதற்குரியதை நம்ம பண்ணிடுறோம், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அதற்கு அடுத்தபடி வெறும் உடம்பு தூய்மை போருமா, மேலே மனம் தூய்மை அடையணும், ஆத்மா தூய்மை அடையணும். இது எதுக்கு சுவாமி? இப்போ உடம்பு அழுக்காக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறவா வர்றதுக்கு நாரும், அதனால வர்றதில்லை, காலங்காலத்தால் குளிச்சுடுறோம். இப்போ மனசு நாடுறது யாருக்கான்னு தெரியுமா? ஆத்மா நாடுறதுன்னு யாருக்கான்னு தெரியுமா? மனம் நாருமா, ஆத்மா நாருமா? அது என்ன, என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறவருக்கு மனம் நாடுறதுன்னு தெரியுமா என்ன நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியறதோ இல்லையோ, நம்ம முன்னேற்றத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுடலாம். நம்ம மனசு கமகமான்னு இருந்தது, வாழ்க்கை முன்னேறது தெரியும். நம்ம ஆத்மா கமகமானு நறுமணத்தோடு இருந்தது, அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியாக இருக்கோன்னு புரியும். நம்ம எங்கெங்கோ நிம்மதியை தேடிட்டு போக வேண்டாம். ஆத்மாவுக்கு இருக்கிற அழுக்கு, மனசுக்கு இருக்கிற அழுக்கு, இதை போக்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டுட்டோம்னாலே ரொம்ப நன்னா வளர்ந்துடுவோம். இது நல்ல கருத்தாக இருக்கே. இப்போ மனசில் இருக்கிற அழுக்கு போகணும், ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு போகணும். அதற்கு என்ன பண்ணலாம்? காலங்காலத்தால் அதை யோசிப்போம். ஸ்லோகம் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். பவித்திரங்களிலெல்லாம் பவித்திரம் பகவான், மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் பகவான். ரெண்டு பார்ப்போம். பவித்திரம்னா என்ன, மங்களம்னா என்ன?
பவித்திரம்னால் தூய்மை, தூய்மையான பொருள், அதுவும் பகவான் தான். மங்களம்னு சொன்னால் மங்களகரமான பொருள், ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மங்களமான நாள், நல்ல நாள், புண்ணிய நாள், சுபதினம் என்று பேசுகிறோமே, அப்போ அதெல்லாம் மங்களம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நல்ல குத்து விளக்கு மங்களத்துக்கு அடையாளம். பானை நிறைய பொங்கல், சக்கரை பொங்கல் பொங்குவது மங்களத்துக்கு அடையாளம். மஞ்சள் கொத்து மங்களத்துக்கு அடையாளம். குங்குமம் மங்களத்துக்கு அடையாளம். ஒரு நிறைந்த பெண், அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை போல இருக்கக்கூடிய நிறைந்த பெண் மங்களத்துக்கு அடையாளம். இப்படி ஒன்னொன்னு மங்களம். இதே தூய்மைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வேற. கங்கை நீர் தூய்மைக்கு அடையாளம். நல்ல தர்ப்பம் தூய்மைக்கு அடையாளம். சாணி போட்டு மெழுகுதல் தூய்மைக்கு அடையாளம். இப்போ வித்தியாசம் தெரியுறதா? மங்களம்னா இது, தூய்மைனா அது. இப்போ சாணியை பார்த்துட்டு மங்களம்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டா, விளக்க பார்த்துட்டு தூய்மைன்னு சொல்ல மாட்டார்கள். அப்போ தூய்மைக்குன்னு பல பொருட்கள், மங்களத்துக்குன்னு பல பொருட்கள். இதில் அழகு என்ன தெரியுமோ? இந்த தூய்மையான பொருட்கள், மங்களமான பொருட்கள், இது எல்லாம் பெருமானுடைய திருமேனியிலிருந்து தான் தங்களுக்கு தூய்மையையும் மங்களத்தையும் வாங்கி கொள்ளும். இந்தந்த பொருள், சாணி தூய்மையானது. அது இப்போ இன்ஃபெக்டிசைடு, இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடுலாம் சொல்கிற பாருங்க, அதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகாமல் தடுக்கும். அதுக்கு நம்ம தூவுறோம் இல்லையோ, இப்போ வயல் வரப்பாடுலலாம் போனோம்னா என்னென்ன மருந்தெல்லாம் அடிக்கிறோம், அதுக்கு உரம் போடுறோம், அது பண்ணால் பூச்சி போட்டெல்லாம் வராது. அதை போலத்தான் இதுவும். நம்ம வீட்டை சுற்றி சாணி போட்டு மெழுகி வச்சோம்னால், அது நம்ம வீட்டில் பெருமாள் சன்னிதானத்தை மெழுகி வச்சோம்னா எத்தனையோ நன்மை. அதுக்குத்தான் அந்த நாள்லையும் சரி, இந்த நாள்லையும் பலரும் சாப்பிட்டு முடித்தவுடன் இலையை எடுத்து போட்டுட்டு எச்சில் பிரட்டுதல்னு உண்டு. நம்ம சாப்பிட்ட இடத்துல நம்ம வாய் எச்சில் பட்டிருக்கு இல்லையா, அப்போ அதனால கிருமிகள்லாம் எத்தனை பரவும். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, வெறுமை தொடச்சி விட்டுடுறோம். வெறுமை தொடச்சா போகாது, ஒரு பக்கத்திலே அந்த கிருமிகள் போக்குறதுக்குன்னு பல கெமிக்கல்ஸ் எல்லாம் லோகத்தில் விற்கிறா. ஒன்றும் அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு துடைக்க போகிறோம். ஆனால் அந்த நாள்லேருந்து வழக்கம் என்ன தெரியுமோ, சாணி போட்டு மெழுகிட்டோம்னால் அது கிருமிகள் எல்லாம் தொலைச்சிடும். அதனால கங்கா தீர்த்தம், காவேரி தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம், பேரே தீர்த்தம்னு இருக்கு பாருங்க. தீர்த்தம்னாலே புனிதம், தூய்மைன்னு அர்த்தம். அப்ப கங்கை நீர், சாணி, இது முதலானதெல்லாம் தூய்மை கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்கா தீர்த்தம், காவேரி தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம், பேரே தீர்த்தம்னு இருக்கு பாருங்க. தீர்த்தம்னாலே புனிதம், தூய்மைன்னு அர்த்தம். அப்ப கங்கை நீர், சாணி, இது முதலானதெல்லாம் தூய்மை கொடுக்கும். அதே மங்களமானதுன்னு சொல்லணும். குத்து விளக்கு, பொங்குகிற பானை, மஞ்சள் கொத்து, குங்குமம், இதெல்லாம் மங்களமானது. ஒரு பசுமாடு, அதுவும் மங்களமானது. அப்ப இதெல்லாம் பவித்திரம், இதெல்லாம் மங்களம். காலங்கார்த்தால இதோட தான் நமக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும். அதனால தான் விடியற்கால வேளையே சத்துவகுணம் வளர்ற வேளை, அந்த வேளையில பசுமாட்டை பாதுகாத்துக்கோ, சாணி போட்டு மெழுகு, காலையில குத்து விளக்கு ஏற்றி பெருமாள் சன்னிதானத்தில் வை, குளிக்கும் போது மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாய், காலங்கார்த்தால பெருமாளுக்கு பொங்கல் பானை வைத்து அந்த பானை பொங்க பெருமாளுக்கு அதை கண்டரோல பண்ண வேண்டும். இத்தனை ஏற்படுத்தி வச்சிருக்கா பாருங்க. நமக்கு இதெல்லாம் எதுக்கு இப்போ காலங்கார்த்தால பண்ணணும்னு கேட்டுருப்போம். எவ்வளவு அர்த்தம் இருக்கு. பவித்திரம் வேணும், தூய்மையா இருக்கணும்னா பண்ணணும், மங்களமா இருக்கணும்னா பண்ணணும். நம்ம இல்லை இன்னும் சிறக்கணும், நிம்மதி இருக்கணும், லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா? ப்ராஸ்பரஸாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டுமே அவ்வளோ சுலபத்தில் கிடைச்சிடாது. ப்ராஸ்பரிட்டின்னு சொன்னால் பணம் கட்டுக்கட்டாக இருக்கிறது ப்ராஸ்பரிட்டி இல்லை, செழிப்பாக இருக்கிறது தான் ப்ராஸ்பரிட்டி. செல்வந்தர்கள் வேறு, செழிப்பானவர்கள் வேறு. ஆனால் செழிப்பாக இருக்காருன்னா எல்லா விதத்துலையும் நன்னா இருக்குன்னு அர்த்தம், குடும்பம் சிறக்க இருக்காருன்னு அர்த்தம். அதே பணம் மட்டும் இருக்குது கட்டுக்கட்டாக இருக்குன்னா அவர் கருமையாக கூட இருக்கலாம். இல்லை அந்த பணத்தை அடித்து பிடுங்கிறதுக்கே 4 பேர் டெய்லி ஃபோன் கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதா கூட இருக்கலாம். அப்புறம் பணம் இருக்கும், செழிப்பாக இருப்பரா சொல்லுங்க. அப்போ நமக்கு செழுமை வேணும், ஆனந்தம் வேணும், நிம்மதி வேணும், திருப்தி வேணும் என்றால் இந்த பவித்திரமான பொருள்களையும் தொட்டுக்கணும், மங்களமான பொருள்களையும் செய்யணும். அதுக்கு தான் காலை எழுந்து நீராடுகிறோம். இதில் ரொம்ப முக்கியம் தூய்மை, மங்களம் ரெண்டும் சேர்ற பொருள்கள் உண்டா சுவாமி? நீர் சொல்கிறத பார்த்தா மங்களமான பொருள்கள்லாம் வேறு, தூய்மையான பொருள்கள்லாம் வேறு. அதை ரெண்டையும் பண்ணுறோம். இவ்வளவு நாள் பண்ணிட்டு தான் இருந்தோம்.
இன்னும் தெரிந்து கொண்டு சரி இந்த ரெண்டு நமக்கு வேணும் அதுக்காக பண்ணிவிடலாம். ஆனால் இந்த ரெண்டு சேர்ந்துருக்கிறது உண்டோ? தூய்மையான பொருளாகவும் இருக்கணும், மங்களமான பொருளாகவும் இருக்கணும். அப்படி ஒன்று இருக்குமான்னு கேட்டால் உண்டு. பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் பகவானுடைய திருவடி, அந்த திருவடியை அலம்பி அந்த தண்ணீரை நாம் வாங்கிக்கிறோம். அதே போல பரம பக்தர்கள் பாகவதர்கள் அவர்களுடைய திருவடி தீர்த்தம் அதெல்லாம் ரொம்ப தூய்மையானது, மிகவும் மங்களமானது. அது தூய்மையாகவும் இருக்கும், மங்களமாகவும் இருக்கும். அதே போல தூய்மையாகவும் இருக்கும், மங்களமாகவும் இருக்கும் பெரியோர்களுடைய குரு பரம்பரை அவர்கள் எழுதி வைத்த நூல்கள், அதைத்தான் நம்ம வழக்கத்துக்குள்ள கொண்டுறணும். இப்போ விளக்கேற்றுற வழக்கம் இருக்கு, சாணி போட்டு மெழுகிற வழக்கம் இருக்கு, நீராடுற வழக்கம் இருக்கு. இதெல்லாத்தையும் ஓரளவு கொண்டுட்டோம். அப்படி இப்படி கொஞ்சம் விடுறாப்பில் இருந்தா கூட நீ பார்த்து தெரிஞ்சு விட மாட்டீங்களா எல்லாரும்? இப்போ ஆமாசாமி இதுதான் தூய்மை கொடுக்க போறது, இதுதான் மங்களம் கொடுக்க போறதுன்னா ஆறு தான் விடுறதுக்கு தயாரா இருப்பா, கண்டிப்பா பண்ணிடுவோம். ஆனா அதற்கு அடுத்த நிலைக்கு போனோமே. இது வரைக்கும் நாம பார்த்துருக்கிறது உடல் தூய்மை, பல்லு தூய்மை, பல்லு விளக்கிறத பத்தி பார்த்தோம், குளிக்கிறத பத்தி பார்த்தோம். இனி அடுத்தது மன தூய்மை வேண்டும், ஆத்மாவுக்கு தூய்மை வேண்டும் என்றால் அதற்குரிய ஸ்லோகங்கள், அதற்குரிய மந்திரங்கள், அதற்குரிய தியானம், இது ரொம்ப முக்கியம். பகவானை தியானிப்பதுதான் மன தூய்மை ஏற்படுத்தும். அவனை குறித்த நாமங்களை வாயால் சொல்லுவதுதான் நம் பேச்சுக்கு தூய்மை கொடுக்கும். நம்ம வாக்கு தூய்மையா இருக்கணும், மனம் தூய்மையா இருக்கணும், செயல்கள் தூய்மையா இருக்கணும். மூணு தானே நம்ம கிட்ட இருக்கிறதே, மனம் மொழி மெய். அதுல மன தூய்மைக்கு செய்ய வேண்டியது பெருமானுடைய திருமேனியை தியானித்தல். அதனால உங்களிடத்துல வேண்டுகோள், பவித்திரமாகவும் தூய்மையாகவும் இருக்கக்கூடியது ஒரு சில பொருள்கள். ஒன்று பெருமானுடைய திருமேனி, மற்றொன்று அவருடைய திருநாமங்கள், மற்றொன்று அவருடைய கல்யாணமான குணங்கள். பெருமானுடைய பண்புகள், குணங்கள், அவருடைய திருநாமங்கள், அவருடைய திருமேனி, இது எல்லாமே பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோவ்யய பிதா. பவித்திரத்துக்கு பவித்திரமாகவும் இருக்கும், மங்களத்துக்கு மங்களமாகவும் இருக்கும். நீங்களாம் பவித்திர மோதிரம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அந்த நாளில் இப்படி ஒரு முறுக்கி இப்படி எஸ் போட்டா மாதிரி போட்டிருப்பா. இப்படி மேலேருந்து ஒரு எஸ் வரும், உள்ள ஒரு எஸ் போகும், அந்த ரெண்டையும் முறுக்கிடுவா. அதுக்கு பவித்திர மோதிரம், பவித்திர மோதிரம்னு பேர். அது என்ன தெரியுமா அர்த்தம்? பவித்திரம் இது இல்லை. இந்த மோதிரம் தங்கத்தில் பண்ணுறது பவித்திரம் இல்லை. தர்ப்பம் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ? நம்ம அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறோம், ஸ்ராத்தம் பண்ணுறோம், எது பண்ணச்சேவன் தர்ப்ப புல் வச்சுருக்கோமே, அந்த புல்லை மடிப்பார்கள். அது அபர காரியமாக இருந்தால் இத்தனை புல் வச்சு மடிக்கணும், அது சுப காரியமாக இருந்தால் இத்தனை புல் வச்சு மடிக்கணும் என்ன உண்டு. அதை எப்படி இப்படி நீளம் இருக்கும், அதை இந்த விரலில் போட்டுட்டு தான் நம்ம எந்த காரியத்திலும் ஈடுபடணும். அப்போ அது நமக்கு ஒரு தூய்மை கொடுக்கறதுன்னு அர்த்தம். இது காலப்போக்கில் என்னாச்சு, இந்த தர்ப்பத்தை எடுத்துன்னு தர்ப்பத்தை சுற்றி போட்டுக்கணும் இல்லையா, அது எதை பண்ண போனாலும் குத்தின்னு இருக்கும். அதனால் சட்டுன்னு பார்த்தா பணம் நிறையா தான் இருக்குது, ஒன்று செய்வோம், தங்கத்தால் பண்ணிட்டு அதே மாதிரி ஒன்று போட்டு விடுவோம். அதை எப்படி ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கோமோ அதை போல் தங்கத்தால் போட்டுண்டா எப்போவுமே பவித்திரமாக இருப்போம்னால், அதில் ஒன்றே ஒன்று நீங்கள் பார்க்கணும், அந்த தர்ப்பத்தை கையில் போட்டுன்னுட்டு கண்ட இடத்துல கையை வைக்கக்கூடாது, கை கழுவாமல் எத்தையும் தொடவே கூடாது, எதோ எங்கெங்கேயோ தீட்டு இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரவும் கூடாது. ஆனால் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, தர்ப்பத்தை கைட்டுட்டு தங்கத்தில் பவித்திரத்தை போட்டுன்னுட்டு எதை தொட வேண்டாமோ அத்தனையும் அந்த மோதிரத்தோட தொட்டுன்னு இருக்கும். அப்போ அதுக்கு எப்படி புண்ணியத்தன்மை இருக்கும்? அதுக்கு தூய்மை தன்மையே போயிடுமே. தூய்மைனால் அதை பராமரிக்க வேண்டிய முறையில் பராமரிக்கணும். ஏன் இவ்வளவு தூரம்? இப்போ மலை ஜலம் கழிக்கிறதுக்காக போகிறோமோ இல்லையோ, அப்போ போகும்போது கூட அந்த பவித்திர மோதிரம் கையில் இருந்தால் லாபமே இல்லை, பிரயோஜனம் இல்லை, அதை கழட்டி வச்சுட்டு தான் போகணும். அதனால் எப்பப்போ எதை போட்டுக்கணுமோ அதற்குரிய மரியாதை, அதற்குரிய டிசிப்ளின் இருந்தால் தான் அது வேலை பார்க்கும். அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே சுவாமி. எப்பவுமே நினச்சிட்டு இருக்க மாதிரி ரொம்ப சுலபமாக பவித்திரமாக இருக்கணும், ரொம்ப சுலபமாக மங்களமாக இருக்கணும். நீர் சொல்லதை பார்த்தா தர்ப்பத்தை போய் எடுத்துன்னு வரணும், அதை கயட்டணும், அதை காதில் வச்சுக்க வேண்டிய டைம் உண்டு, அதை கையில் போட்டுக்க வேண்டியது உண்டு, அதை பிரிச்சுட்டு வெளியில் போட வேண்டிய டைம் உண்டு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. பவித்திரமாக இருக்கணும், மங்களமாக இருக்கணும். ஆனால் நமக்கு இந்த மாதிரி நிர்பந்தம், கண்டிஷன், கம்பல்ஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரே வழி பகவானுடைய நாமங்கள், பெருமானுடைய குணங்கள், பெருமானுடைய திருமேனி தியானம். அவருடைய காலையில் இதை சேர்த்துடுங்க. அப்போ நம்ம டெய்லி ரொட்டீன்ல பவித்திரமானது மங்களமானது என்னவோ அதே போல அவர் நாமங்களை சொல்லுதல், அவரை பூசித்தல்,
அவர் திருமேனியை தியானித்தல். இந்த மூணுத்துக்கும் டைம் ஒதுக்கினுட்டீங்கன்னா மனம், மொழி, மெய் அனைத்தும் தூய்மைப்பட்டுட போறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம டெய்லி ரொட்டீன்ல பவித்திரமானது, மங்களமானது என்னவோ அதே போல அவர் நாமங்களை சொல்லுதல், அவரை பூசித்தல், அவர் திருமேனியை தியானித்தல். இந்த மூணுத்துக்கும் டைம் ஒதுக்கினுட்டீங்கன்னா மனம், மொழி, மெய் அனைத்தும் தூய்மைப்பட்டுட போறது. இது தூய்மை அடைஞ்சிடுத்துன்னு வச்சுங்களேன். எப்படி நம்ம உடம்பு தூய்மை அடைஞ்சிடுறது குளிச்சுட்டோம், மன தூய்மைக்கு பெருமான தியானம் பண்ணிட்டோம், வாக்கு தூய்மைக்கு அவர் நாமங்களை சொல்லிட்டோம், கை தூய்மைக்கு அவருக்கு பூஜை பண்ணிட்டோம், இப்ப நாம தூய்மையாயிட்டோம். இனிமே இவர்கள் எழுதி வச்சிருக்கிற அத்தனையுமே புரிய ஆரம்பிச்சுடுமே. இப்ப புரியலேன்னு தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். இது கஷ்டமா இருக்கேன்னால் கட்டத்தை போக்கிக்கிறதுக்கு தான் இப்ப வழி பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறா. இந்த சின்னதை பண்ணுங்கோ, தானே உங்களுக்கு அழுக்கு போயிடும். அழுக்கு போயிட்டா பளிச்சுன்னு தெரிய போறது. என் கண்ணாடி முழுக்க அழுக்கு இருந்தது, சரியா தெரியல, தொடச்சேன், நன்னா தெரியறது. அதை போலத்தான் இந்த மனசுல இருக்கிற அழுக்கு, அப்படிதான் நம்ம பேச்சில் இருக்கிற அழுக்கு. அந்த அழுக்க போக்குறதுக்கு உண்டான வழியை இன்னைக்கு பார்த்துட்டோம்.